இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். டே 63 ஆஃப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஃபஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதில் ஆடில் போய் பொசிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி ஸ்கேல், ரொட்டேஷன் மூணையும் ஆட் பண்ணிவிட்டு தென் அனிமேஷனில் போயிட்டு குரூப்பிங் அலைன்மெண்ட்டை ஒரு 53% -55 ரேஞ்சில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு விகில் பொசிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆடில் போய் செக்டாரில் விகில் ஆட் பண்ணிவிட்டு விகிலோட பொசிஷனில் -10 கொடுத்துக்கோங்க. ஸ்கேல்லையும் அதே மாதிரி ஒரு 11, 15 அந்த ரேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொட்டேஷனையும் கம்மியாக ஒரு 5 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் அனிமேஷன் ஓரளவுக்கு டெக்ஸ்ட் மூவ் ஆகும். அது அவ்வளோத்தையும் டூப்ளிகேட் பண்ணிக்கணும். 3 டெக்ஸ்ட் ஆர்ட்டு சேம் இதில். அதில் நம்ம வந்து அவுட்டர் ஸ்டாக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் அவுட்டர் ஸ்டாக் கலர் சேஞ்சும், ஃபஸ்ட் லேயரை அதோட கம்மியாட்டும் அவுட்டர் ஸ்டாக்கில் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கலரையும் அதே மாதிரி ட்ரை கலரில் அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயரை கம்மியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூணையும் காப்பி பண்ணிவிட்டு சோர்ஸில் வந்து எல்லாத்தையும் கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அனிமேஷன்களை சோர்ஸ் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய கோல்டு பில்லை மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரை கலர்லேருந்து ஏதாவது கலர் சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட் லேயர் டெக்ஸ்ட் அனிமேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரிஃபைன் எட்ஜஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் பார்டரில் 10% எட்ஜஸ் ஷேப்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அல்ட்டை ஹோல்ட் பண்ணி டைம் *12 இந்த கமாண்டை ரன் பண்ணிக்கோங்க. அந்த அல்ட் ஹோல்ட் பண்ணி அதில் இப்போது உங்களோட அனிமேஷன் 3 டெக்ஸ்ட்டுமே எனேபிள் ஆயிரும். இப்போ செகண்ட் லேயரில் போயிட்டு டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனேபிள் பண்ண போகிறோம். அமௌண்ட் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிறத கொடுத்துக்கோங்க. தென் அதே மாதிரி அல்ட்டை ஹோல்ட் பண்ணி இதுலேயுமே டைம் கமாண்ட் ரன் பண்ண போகிறோம். அதே டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு தேர்ட் லேயரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அனிமேஷன் அதே மாதிரி கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா ஜிபி கிரியேஷனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.